ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்த முறை கோவைக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. இதை சிம்மில் வச்சே வருங்க. கடலைப்பருப்பு ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நல்லா வதக்கணும்லாம் தேவையில்லை. பாதி அளவுக்கு பாயில் ஆனால் போதும். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கினது பிறகு நான் 300 கிராம் அளவுக்கு கோவைக்காய் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கோவைக்காய் நான் நேற்று தான் வாங்கினேன். அதுக்குள்ளேயும் லேசாக பழுத்துருச்சு. நீங்கள் கோவைக்காய் வாங்கினா உடனே சமைச்சிருங்க. மற்ற காய்கறிகளை விட கோவைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நீள நீளமாக நீங்கள் கட் பண்ணி வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அது வெந்துடும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம வேக விட்டுடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க. ஏன்னா தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகி வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஓகே, இது இப்போ வேகட்டும். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, சீரகம் இந்த 2ஐயும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 மூடி அளவுக்கு தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்காமே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். கோவைக்காய் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். ஓகே, இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு கரண்டியை வச்சு லேசாக நச்சு பாருங்கள், வெந்திருக்கான்னு தெரியும். ஓகே, இது லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சில பேர் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் இதில் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, இது லேசாக வதக்குனதுக்கு பிறகு சிம்மில் வச்சுட்டே மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவைக்காய் கூட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதோட ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணிக்கோங்க. ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது என்னோடய தப்பை திருத்திக்கிடுவேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த கோவைக்காய் கூட்டை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.